அது காலியாகிடுது. அது காலியாக தான் போகுது. ஏற்கனவே காமிச்சிட்டார் பார்லிமெண்ட்டில் சீட்டு கொடுக்கல. இப்போ சீட்டு ஜாஸ்தி வாங்க நெகோஷியேட். அதை மீறி இவங்க கட்சியில் ஒரு எம்எல்ஏ வந்து ஆதரவாளர் வந்தால் என்ன, அண்ணாமலை காட்டி அதுக்கும் இல்லை. அப்போ இந்த லிஸ்ட்டு டெல்லி பண்ண இது டெல்லி பண்ணுதா என்னன்னு தெரில. ஆனால் இவர் சீட்டை கொடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். பார்க்கவே இல்லை எடப்பாடி. இந்த மாதிரி ட்ராக் போயிட்டுருக்கு. சீட்டை ஒதுக்கிட்டு அவர் கேட்ட சீட்டை கொடுக்கல. ஏதோ எப்படி அடிமை கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்த அளவு தொகுதி இல்லாட்டியும் அந்த வின்னபிள் இருக்கான்றது ரெண்டாவது. இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஏதாவது பெரிய விவசாயம், இந்த பெண்கள் பாலியல், இந்த மாதிரி பெரிய அலை அடித்தா இதெல்லாம் ஜெயிக்கலாம். இல்லைன்னா அவ்வளோ 100%லாம் வராது பிஜேபி நிற்கிறது. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது இது கொடுக்கல. இப்போ மோடியை அண்ணாமலை பார்த்துட்ருக்காரு. இப்போ நான் பேசுகிற நேரத்தில் எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டுருக்கான். அதுக்கப்புறம் கொச்சின் போக போகிறாரு மோடி பிரச்சாரத்துக்கு. ஏன்னா 9ஆம் தேதி கேரளாவில். இந்த தடவை மட்டும்தான் கேரளா பாண்டிச்சேரி முன்னாடியே முடிஞ்சிருது. இது மட்டும் தள்ளி போகுது தமிழ்நாடு. முந்தியெல்லாம் அப்படி எல்லாம் ஒரே டேட்லாம் நடக்கும். இந்த தடவை மாற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் டேட்டை மாற்றிருக்கு. லாஸ்ட்டில் வருது 23. அப்போ இங்கே என்னென்னா, ஒரு வேளை தொங்கலில் வந்ததுன்னா அது வேறு மாதிரி ஆக்காது. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேட்ட தொகுதியெலாம் தரல என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி தேர்தலுக்கு அப்புறம் பார்க்குறேன் நான் தேர்தலுக்கு அப்புறம் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அப்போ இது என்ன இண்டிகேஷன்னா, இப்போவே எல்லா ஓட்டர்லையும் சொல்லிட்டா அந்த என்டிஏ கூட்டணி தான் வரும். அது 150 140 இல்லை ஒட்டில் வருதா, இல்லை இந்த கூட்டணியில் தேவைப்படுதா எடப்பாடிக்கு, அந்த மாதிரி தான் வரும். கூட்டணியில் தேவைப்படுற மாதிரி தான் வரும் எடப்பாடி. அது முடிஞ்சுது டிஎம்கே. அப்போ இப்படி இருக்கும்போது இங்கே கூட்டணி ஆட்சி கொடுத்தவன், ஏன்னா எடப்பாடி உட்காரலைன்னா அவங்க ஏடிஎம்கே பூரா வெளியில் துரத்துடும் நாளைக்கு எடப்பாடி. 10 தோழி பழனிசாமி சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ரெண்டாவதாக காமிக்கணும்னு பார்க்குறாரு ஸ்டாலின். அது நடக்காத காரியம். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பண்ணல. அவர் ஒன்றும் பண்ணாதனால தான் என்டிஏ டெல்லிக்கு இதுக்கு தான் போட்டி அது இதுன்னு ஏதோ உளறிட்டுருக்காரு. செஞ்சதை சொல்லாமல் செஞ்சதை இருந்தால் தானே சொல்கிறதுக்கு ஸ்டாலின். பூரா பார்ட்டியிலேருந்து இது மாதிரி இந்த பாலியல், போதை கலாச்சாரம், விவசாயம்லாம் டிஎம்கே விவசாயியே அலறான். நான் இனி ஓட்டு போட மாட்டேன், எடப்பாடியே பரவாயில்லைங்க அப்படின்னு போனது விவசாயத்துக்கு பண்ணார். ஸோ இந்த லட்சணத்தில் இருக்குது. ஆனாலும் ஃபுல் மெஜாரிட்டிலாம் வராது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 20% 15% விஜய் ஓட்ட பிடிக்கிறாங்க. அது இல்லைன்னா அப்படியே ஏடிஎம்கே வந்துட்டு வேணால் சொல்லலாம். இங்கே விஜய்காண்ட் இது இருக்கிறனால தான் இப்போது முட்டுக்கட்டையாக போகுது. ஸ்பாய்லர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனில் இப்போது ஆனாலும் அண்ணாமலை என்னங்கிட்டாருன்னா, ரேஸ்லேயே நான் இல்லை. இன்றைக்கி தமிழ்லையும் பேட்டி கொடுத்துட்டார். நேற்று கண்ணனூர் கேரளாவில் ரேஸில் நான் இல்லை, சண்டை ஒரு தடவை தான் போட முடியும், எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். நான் பிரச்சாரத்துக்கு 7ஆம் தேதி கேரளா